சாதாரணமாக அவங்க ஊரில் கபடி விளையாடுற ஒரு பையன், கபடியில் பயங்கர ஆர்வமாக இருக்க பையன். அது ஒரு ஸ்டாண்டர்டான கேமா, அந்த கேம் விளையாண்டால் நமக்கு ரெகக்னைசேஷன் கிடைக்குமா அப்படிலாம் எதுவுமே தெரியாத காலகட்டத்தில் அடிப்படை வசதிகளே இல்லாத ஒரு கிராமத்திலேருந்து இந்தியாவுக்காக ரெப்ரசன்ட் பண்ணி விளையாடக்கூடிய அளவுக்கு போயிருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பார். முதல்ல நம்ம குடும்பத்தை டீல் பண்ணி வெளில வர்றதே இட்ஸ் அ பிக் திங். ஆனால் அவர் ஃபேமிலியை ஃபேஸ் பண்ணணும், ரிலேஷன்ஸை ஃபேஸ் பண்ணணும், அவருடைய ஊரை ஃபேஸ் பண்ணணும், இந்த சமூக ஜாதின்னு ஃபேஸ் பண்ணணும், விளையாட்டில் இருக்க அரசியலை ஃபேஸ் பண்ணணும், நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணி அதெல்லாம் டீல் பண்ணி அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அதுலேருந்து அவருக்கு சான்ஸ் கிடைக்கணும். அதுக்கு அவர் எவ்வளோ ஒர்க் பண்ணணும், இதெல்லாம் மீறி அவர் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி விளையாண்டு ஜெயிக்கணும். இட்ஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை தான் பைசன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய படைப்பை வந்து மாரி செல்வராஜ் கொடுத்துருக்காரு.